ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேட் டேக். இந்த வீடியோவில் ஐஃபோனில் வந்து பேக்ரவுண்ட் ஆப்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகுறது இல்லாட்டி பேக்ரவுண்டில் ஆப்ஸ் வந்து ரன் ஆகுறது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் ஐஃபோனில் வந்து பேக்ரவுண்டில் வந்து ஆப்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிறது இல்லாட்டி ரன் ஆகிறத ஸ்டாப் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களால் உங்களுடைய மொபைலில் வந்து பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகிறத கம்மி பண்ணிக்க முடியும். அதோட மொபைல் டேட்டா வந்து கன்சியூம் ஆகிறதையும் வந்து உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுனால. ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணணுன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் செட்டிங்ஸில் போயிருங்க. செட்டிங்ஸில் போனதுக்கு அப்புறமா உங்கள் ஐஃபோனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது பேக்ரவுண்ட் ஆப் ரீஃப்ரெஷ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்கள் மொபைலில் உள்ள, அதாவது உங்கள் ஐஃபோனில் உள்ள எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல பார்க்கலாம். இதில் எந்த ஆப் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல உங்களால் ஸ்டாப் பண்ணிக்க முடியும். அப்படி டிசேபிள் பண்ணும்போது அந்த ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்டில் வந்து ரன் ஆகாது. ஸோ இப்படி தான் வந்து ஐஃபோனில் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிறத இல்லாட்டி ரிஃப்ரெஷ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.